சமாதானத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சமாதான காரணரே உமக்கு ஸ்தோத்திரம். சமாதான கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானம் அருளுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். சமாதான பிரபுவே உமக்கு ஸ்தோத்திரம். சமாதான பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஏகோவா ஷாலோம், சமாதானம் அளிக்கும் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்ய கிருபை செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். தூரமாயிருப்பவர்களுக்கும் சமீபமாயிருப்பவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை ஏற்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன் சமாதானம் நதியை போலிருக்கும் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னையும் என் குடும்பத்தையும் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மன விருப்பத்தின்படி எங்களுக்கு தந்தருளும் தேவனே, இன்றும் மனதில், குடும்பங்களில், படிக்கும் இடங்களில், வேலை ஸ்தலங்களில் சமாதானத்தை விரும்பும் ஒவ்வொருவருக்கும் நீர் அவ்வாறே தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தமது ஜனத்துக்கு சமாதானத்தை அருளி ஆசீர்வதிக்கும் தேவனே, இன்றும் மனதில் சமாதானத்தை இழந்து தவிக்கும் ஒவ்வொருவருக்கும் நீ சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாக மாற்றுகிறவரே, இன்றும் சமாதானம் இல்லாமல் வறண்டு போய் காணப்படுகிற எங்கள் வாழ்க்கையை நீரூற்றாகிய சமாதானத்தினால் நிரப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று வாக்கு பண்ணின தேவனே, இன்றும் எங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து தவிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பெரிதான சமாதானத்தினால் நிரப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று வாக்கு பண்ணின தேவனே, இன்றும் எங்கள் குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சமாதானத்தை இழந்து போகாமல் அதை காத்து கொள்ள கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சமாதானத்தை இழந்த காரியங்களில் எங்களுக்கு இரட்டிப்பான சமாதானத்தை இன்றைக்கே தரப்போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை எங்களுக்கு சமாதானத்துக்கு ஏதுவாக கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று வாக்கு பண்ணின தேவனே, இன்றும் நாங்கள் குடியிருக்கும் எல்லைகளில், வீடுகளில், பகுதிகளில் உம்முடைய சமாதானத்தினால் நிரப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று வாக்கு பண்ணின தேவனே, இன்றும் வீடுகளில் பல பிரச்சனைகளினால் சமாதானத்தை இழந்து தவிக்கும் ஒவ்வொருவருக்கும் நீ சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணின தேவனே, இன்றும் சுகவீனத்தினாலும் பலவிதமான வியாதிகளினாலும் பாதிக்கப்பட்டு சமாதானத்தை இழந்து தவிக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீர் அற்புதங்களை செய்து சமாதானத்தை கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்ற வார்த்தையின்படி இன்றும் எங்கள் வாழ்வில் சமாதான குறைவாக காணப்படும் பகுதிகளில் நீ சமாதானத்தை கட்டளையிடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை தந்து மரண பரியந்தம் எங்களை நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, உம்முடைய சமாதானத்தை சமாதான குறைவோடு இருக்கும் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களில் ஆள செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு பொல்லாப்பு செய்கிறவர்கள் அதை விட்டுவிட்டு நன்மை செய்து சமாதானத்தை தேடுகிறவர்களாய் அவர்களை மாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சத்துருக்கள் எங்களோடு சமாதானமாகும்படி நீர் எங்கள் வழிகளை உமக்கு பிரியமாயிருக்க செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்ற தேவனே, இன்றும் சமாதான குறைவினால் காணப்படும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய சமாதானத்தை அருளுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்றவரே,
இன்றும் எங்களை எந்த கடினமான சூழ்நிலையிலும் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் மாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிற எங்களுக்கு மிகுந்த சமாதானத்தை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம் என்ற உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் மற்றவர்களுக்கு சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரராய் எங்களை மாற்றி சந்தோஷத்தினால் நிரப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவனே, இன்றும் அன்பில்லாமல் சமாதான குறைவோடு காணப்படும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நீர் அன்பையும் சமாதானத்தையும் கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையை தகர்த்து போடுபவரே, இன்றும் குடும்பங்களில் பகைய நிமித்தம் பிரிந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் நீர் சமாதான காரணராயிருந்து எல்லா பிரிவினைகளையும் தகர்த்து போடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவனே, எங்கள் வாழ்க்கையில் சமாதான கேடுகளை உண்டு பண்ணும் சாத்தானை உம் கால்களின் கீழே நசுக்கி போடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருப்பது போல இன்றும் எங்கள் மத்தியில் குழப்பத்தை உண்டு பண்ணுகிற ஒவ்வொரு மனிதர்களையும் சமாதானம் செய்கிறவர்களாய் மாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களால் கூடுமான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருக்க கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவன் தாமே எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் எங்களை நிரப்ப போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவனே, எங்களுக்கு எப்பொழுதும் எல்லா காரியங்களிலும் சகல விதத்திலும் சமாதானத்தை தந்தருள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மால் எங்களுக்கு சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாக செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினால் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் நிரப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.